ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் மன்னிச்சிடுங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2 மாதம் ஆக போகுதுங்க. என்னால் கன்டினியூவாக வீடியோ போட முடியல. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் என்னன்னா, எங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க. ஸோ அவரு விட்டுட்டு போன பொறுப்புகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதை எடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த பொறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியர் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுங்க. இதனால தாங்க நம்ம கன்டினியூவாக வீடியோ போட முடியல. நெறைய நண்பர்கள் டவுட் கேட்டிருந்தாங்க. நெறைய நண்பர்கள் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரை அவங்களோட டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஓகேங்களா? அதையும் தாண்டி சில பேருக்கு நம்மளால ரிப்ளை குடுக்க முடியல. ஏன்னா, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு. ஸோ பிசினஸ கவனிக்கணும், ஃபேமிலிய கவனிக்கணும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருந்ததுங்க. முடிஞ்ச வரை நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ண முடியாதவங்கள ஐ அம் ஸோ சாரிங்க. நான் இதுக்கப்புறம் பண்ணுங்க. முடிஞ்ச வரை நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல அதாவது என்னோட கம்ப்யூட்டர்ல நான் வொர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது தாங்க நான் அந்த வீடியோவா பண்ணி உங்களுக்கு நான் குடுக்குறேன். சில பேருக்கு நான் அத சேலும் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு சம் எரர்ஸ் வருது. சில பேருக்கு வொர்க் ஆயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, "ஏன் வொர்க் ஆகல? என்ன ப்ரோ வொர்க் ஆகல?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட கம்ப்யூட்டர்ல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால அந்த சாஃப்ட்வேர் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் லெவல் கம்மியா இருக்கலாம். இல்ல போர்ட்ல பிரச்சனை இருக்கலாம். இல்ல சாஃப்ட்வேர்ல பிரச்சனை இருக்கலாம். ஓஎஸ்ல பிரச்சனை இருக்கலாம். சம் டிரைவ்ஸ் அப்டேட் ஆகாம இருக்கலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வொர்க் ஆகலாம். அப்புறம் கரப்ட் ஆகலாம். ஸோ இது காமனா வர ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? நான் ஒரு சாஃப்ட்வேர் சேல் பண்றேன்னா, என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தாங்க இருக்கு. என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் நான் சேலுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? இதனால பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சில கம்ப்யூட்டர்ஸ் வொர்க் ஆகலன்னா, அது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு ஸ்பெக்ல இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அது சம் எரர்ஸ் வரதான் செய்யும். ஓகேங்களா? முடிஞ்ச வரை நம்ம அதுக்கான சொல்யூஷன் குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி சில பேருக்கு நம்மளால அது கிளியர் பண்ண முடியலங்க. எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இதுக்கு என்னால என்னங்க பண்ண முடியும்? முடிஞ்ச வரை நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்குங்க. இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிப்ஸ் இருக்கலாம். ஸோ நான் எனக்கு புடிச்ச மாதிரி சில வொர்க்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ண முடியிற அளவுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ரொம்பவே கஷ்டப்பட்டு அத இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸும் அந்த அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாம, ஒரு ஈஸியா எப்படி நம்மளால கொண்டு வரணும் அதே வொர்க் அப்படிங்கிறத மட்டும் தாங்க நம்ம சொல்லி தர போறோம். ஓகேங்களா? இதுக்காக ப்ரொஃபஷனலா நம்ம எடிட்டர்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரை இது தெளிவா உங்களுக்கு ஈஸியா பண்ணக்கூடிய விதத்தில தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது நம்ம ரீடச் பண்ண போறோம். நாம நெறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கோம். நெறைய விதமான பிளக்கின்ஸ் வச்சிருக்கோம். அத வச்சு ஈஸியா நம்மளால ரீடச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி எதுவுமே இல்லன்னா, எப்படி ரொம்பவே ஈஸியா ரீடச் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஹையோட டார்க் சர்க்கிள்ஸ ரொம்பவே ஈஸியா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நெறைய ஃபோட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டார்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே காமனான ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இதுக்காக மெனக்கெட்டு நெறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. ரொம்பவே ஈஸியா பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டார்க்கிள்ஸ் மட்டும் நம்மளால ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். இது சில பேர் நெறைய வழிகள்ல சொல்லி தராங்க. பட் நமக்கு அந்த லெவல் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த மாரி கத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே நான் இத சொல்லி தர போறேன். அதுவும் ஈஸியான வழியில. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஐயுமே அந்த டார்க் சர்க்கிள்ஸ நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இதுக்கு ரொம்பவே சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இங்க இங்க பாருங்க இந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணா ஒரு எம்ப்டி நியூ லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எம்ப்டி நியூ லேயர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் மோட்ஸ்ல அந்த நார்மல் கிளிக் பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் லைட் குடுத்துருங்க. ஓகேங்களா? சாஃப்ட் லைட் குடுத்த உடனே இது எம்ப்டியா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரஷ் டூல செலக்ட் பண்ணணும். இந்த பிரஷ் டூல செலக்ட் பண்ணிட்டு, இதோட சைஸ் தேவையான அளவுக்கு நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ரீசைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா,
மேட்சிங்கான ஸ்கின் டோனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்கின் டோனை ஃபோர் கிரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல் மூலிமா நம்ம வந்து சாம்பிள் ஸ்கின் டோனை எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு பெட்டரான ஸ்கின் டோனை எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கிற ஏரியாவை பார்த்து எடுத்துக்கலாம். நான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற ஏரியாஸ் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓகே பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ப்ரஷ்ஷை வச்சு இந்த டார்க் சர்க்கிளில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. பாருங்கள், அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகுது. ரொம்பவே ஈஸியாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதனால் உங்கள் ஃபோட்டோவுக்கு இமேஜுக்கு எந்த ஒரு லாஸும் வராது. ஸோ இந்த டெக்ஸ்சரும் நமக்கு மாறாது. ஸோ நம்ம அந்த டார்க் சர்க்கிள்ஸை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஏரியாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, அதர் ஏரியாஸ் நீங்கள் எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அதெல்லாமே உங்களால் ரிமூவ் பண்ண முடியுங்க. பாருங்கள், ஸோ இதோட ஒப்பாசிட்டி நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், அந்த ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டியை. அதனால் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் மைனூட்டான கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஐயோட டார்க் சர்க்கிள் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போது நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஓவர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ ரொம்பவே அந்த இடம் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் வந்து நேச்சுரலாக தெரியணும்னா என்ன பண்ணலான்னா இந்த லேயர் ஒப்பாசிட்டியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப வேண்டாம், ஒரு 10% ஒரு 20% கம்மி பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஓவரால் மேட்சிங் ஆகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்பவே ஈஸியாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க.